ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் எடுத்தோடனே குட் மார்னிங் நாட்டா மை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. யாரடா சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம தங்கமயில தாங்க. தங்கமயில் இருக்காங்களே, அவங்க நாட்டாம டீச்சர் கணக்கா இவங்க கிளம்பி ரெடியாக அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ளே இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கிளப்பி கூப்பிட்டு போனால் போகிற வழியில் அம்மம்மா வயிறு வலிக்குது, அம்மம்மா வயிறு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு ஷாக்கை சொல்லிட்டு லீவ் எடுக்கோங்களே, ஜுரம் வருதுங்கிறாங்க, கை கால் நடுக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோமா, எனக்கு பசிக்குதோ, எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிறாங்க. அடப்பாவி, என்னடாம்மா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்காங்க. அங்கே போனால் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு இந்த பொண்ணை காமிச்சு கொடுத்துட மாட்டுக்கு, மூஞ்சி பரபர தரன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்னம்மா டென்ஷனாகவே இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எங்கம்மான்னு சொல்லி கேட்க, அதுக்கும் மாமியார் வீட்டில் இருக்குன்னு சமாளிச்சிட்டாங்க நம்ம சரவணன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம், எடுத்துகிட்டு வாங்க, வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக்காக்கார இப்படி தான் வறுத்தெடுக்க போகிறாங்களோ தெரியல, உண்மை எப்படியும் வெளியே வந்துடும் போல இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் கூட்டு போன பொண்ணு இருக்கேன், அந்த பொண்ணுக்கிட்ட ஓவராக அக்காப்பூர் பண்ணுறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. மூஞ்ச பார்த்தாலே தேராத கேஸ் மாதிரி இருக்குது. இந்த பசங்க கூட எப்படிமா சேர்ந்த, தேரையில் விழுந்த தேராத கேஸ் மாதிரி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும், இந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம கதிர் ஒரு வேலை பார்த்தாருங்க. வண்டி சரியாக ஒர்க் ஆகலை, நீங்கள் இறங்கி தள்ளி விடுங்கன்னு சொல்ல, இவர் இது ஓல்டு டெக்னிக் தான், ஆனால் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை தள்ளி விட இவங்க விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டு வந்து நைட்டில் சேர்த்துட்டாருங்க. வீட்டுக்கிட்டே விட்டுறாமான்னு சொல்லி கேட்டதுக்கு வேணா அப்பா பயந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு வீட்டுக்கு போணுச்சா போலையான்னு தெரில, ப்ரொமோ ஷூட்டில் போட்டு விட்டானுங்களே. ஐயோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றா பிச்சு பெடல் எடுத்துருவாங்க, உதவி செய்ய போகிறதுக்கு இதுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இவர் வீட்டுக்கு வர அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாங்க. இதுக்கு நகை கிடச்சிச்சுங்க